ஓம் கந்தா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கந்தனின் வாக்கினை கேட்டு நீ உன் பிறந்த வருடத்தை தொட்டிருக்கிறாய். நீ தொட்ட அந்த சமயமே உனக்கும் உன் அப்பன் கந்தனிற்கும் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது. உன் அப்பன் கந்தனின் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்ததாலேயே இன்று உன் பிறந்த வருடத்தை நீ தொட்டிருக்கிறாய். எதுவும் காரணமின்றி இந்த பிரபஞ்சத்தில் நடப்பதில்லை. இன்று நீ உன் வருடத்தை தொட்டிருக்கிறாய் என்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் கூறும் வாக்கினை நீ உன் மனதார கேட்கிறாய் என்றால் ஆமுருகா என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கு அது நல் பலனையே தரும். நம்பிக்கையோடு இரு. நீ இன்று உன் பிறந்த வருடத்தை தொட்டிருக்கிறாய். உன் அப்பன் கூறும் வாக்கு உனக்கு இது. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பல கஷ்டம் என்னும் முட்களின் நடுவே நீ நின்று இருக்கிறாய். அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? என் அன்பு குழந்தையே, முட்களுக்கு நடுவே அழகாக தோன்றும் ரோஜாவை போல நீயும் தோன்றப் போகிறாய். சுற்றி இருக்கும் முட்களை பார்க்கும் மற்றவர்கள் கண்ணிற்கு அதில் இருக்கும் முட்டானது மலர்ந்து விரியும் பொழுது அழகான ரோஜாவாக தான் தெரியும். முட்கள் இருக்கிறது என்று வெறுத்த பலரும் ரோஜாவை எண்ணி அதை பறிக்க கிட்ட வருவார்கள். அதே போல்தான் உன் அருமை மற்றவர்களுக்கு தெரியும் தருணம் வந்துவிட்டது. நீ தொட்டது வெறும் உன் பிறந்த வருடம் மட்டும் அல்ல என் அன்பு குழந்தையே, அது உன் அப்பனின் ஒரு அருள் வாக்கும் கூட. இன்று இந்த காணொளியை நீ கேட்கிறாய் என்றால் உன் அப்பன் கந்தனின் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்குது என்றுதான் அர்த்தம். எல்லாராலும் இந்த காணொளியை காண முடியாது. என் அருள் ஈர்ப்பவர்களால் மட்டுமே நான் கூறும் வாக்கினையும் கேட்க முடியும். உன் அப்பன் கந்தனின் அருள் உனக்கு இருக்கிறது என்று இன்றிலிருந்து நீ மனதார நம்பிக்கொள். நீ தொட்டது உன் பிறந்த வருடம் மட்டுமல்ல, அது இந்த பிரபஞ்சத்தில் நீ எனது பிரதிநிதியாக கால் பதித்திருக்கும் தடமும் கூட. இந்த கந்தனின் பக்தனாக நீ இந்த பிரபஞ்சத்தில் உருவாக கூடிய அந்த காலம் அது. இதுக்கும் நான் கோரும் வாக்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உனக்கு பல அடிகள் விழுந்திருக்கலாம். எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கிறாய் முருகா என்று நீ வேண்டி இருக்கிறாய். சில சமயம் யாரிடம் இந்த பிரச்சனைகளெல்லாம் போய் சொல்லி தீர்ப்பது என்று அழக்கூட முடியாமல் நீ தவித்திருக்கிறாய். இது அத்தனையும் உன் அப்பன் இந்த கந்தன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையும் நினைத்து கவலைப்படாதே, நம்பிக்கையோடு இரு. நீ வாங்கிய அடிகள் அனைத்தும் உன்னை வைரமாக செதுக்கக்கூடிய காலமாக இருந்தது. நீ வைரம் போல ஜொலிக்கக்கூடிய காலமும் வந்துவிட்டது. அடியை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. நீ வாங்கிய அடியே உன்னை சிலையாக மாற்றக்கூடிய அடிகள்தான் என்பதனை புரிந்து கொள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு உறவால் நீ பெரிய கஷ்டத்தில் இருந்திருந்தாய். உண்மைதானே? உண்மை என்றால் உண்மை முருகா என்று நீ பதிவிடு. அந்த உறவு உன்னை ஏன் ஏமாற்றியது அப்படின்னு நீ பல நேரங்கள் புரியாமல் திகைத்திருந்திருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு தகுதியே இல்லாத ஒரு உறவை நீ உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த உறவு உன்னை விட்டு விலகும் தருணம் உனக்கான காலம் ஆரம்பிக்கும். அதையே உன் அப்பன் கந்தன் செய்திருக்கிறேன். ஆனால் என் குழந்தை, நீயே உன் மனமானது ரொம்ப லேசானது. உன்னால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியும் என்று உன் அப்பன் கந்தனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நீ உண்மையான அன்பு வைத்திருந்தாய். அது ஏமாற்றமாக போகும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எதுவுமே சில காலம்தான் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே. நீ கடந்து செல்லக்கூடிய பாதை
இன்னும் வெகு தூரம் வரை இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனம் உடைந்து விடாதே. உன் மனம் ரொம்ப மென்மையானது. நீ மனதார யாரையும் இதுவரை காயப்படுத்தியதில்லை. நீ யாரையும் பழிவாங்கவும் நினைத்ததில்லை. நீ ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் என் அன்பு குழந்தையே, நீ மனதார ஒருவரை ஏமாற்றவில்லை. கால சூழ்நிலைகள் நல்லவரையும் கெட்டவர்களாக மாற்றக்கூடும், கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாற்றக்கூடும். அதே போலதான் சில நேரங்களில் உனக்கு சில தாங்கிக் கொள்ள முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, வைரம் போல் நீ ஜொலிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எந்த உறவு உன்னை ஏமாற்றியதோ அதே உறவு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அப்பொழுது உனக்கு ஒன்று நன்றாக புரியும். இவர்களுக்காகவா நாம் அழுதோம் என்று உன்னை நினைத்தே நீ வெட்கப்படுவாய். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நான் குடியிருக்கிறேன். நான் குடியிருக்கும் உன் மனதில் தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து வைக்காதே. நடந்ததெல்லாம் நடக்கட்டும், முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவினை தீர்க்கமாக எடு. என் அப்பன் முருகன் என்னுடன் தான் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள். நான் உன் உள்ளத்திலே தங்கியிருக்கிறேன். நீ யார் என்பது உன் அப்பன் கந்தனுக்கு புரியும். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லாருக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணாதே. ஒவ்வொருவரும் இங்கு ஒவ்வொரு மாதிரி. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக யாராலும் இருக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கந்தனுக்கு தெரியும் நீ யார் என்று, உன் குணம் என்னவென்று. அதை அடுத்தவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்றோ, அதை பற்றி பேசி புரிய வைக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் முயற்சி பண்ணாதே. அது உன் நேரத்தை மட்டுமே வீணடிக்கும். காலம் பொன் போன்றது. அது யாரும் சும்மா சொல்லிவிடவில்லை. உனக்கான காலம் வந்துவிட்டது. அதனால்தான் இன்று நீ பிறந்த காலத்தையே உன் கைகளால் உன் அப்பன் முருகனை நினைத்து தொட்டிருக்கிறாய். உனக்கான காலம் ஆரம்பித்து விட்டது. இது உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அறிகுறி என்பதனை புரிந்து கொள். எல்லா நேரமும் நீ வணங்கும் முருகனே நேரில் வந்து உதவி செய்வான் என்று நீ நம்பிக்கொண்டு இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வடிவில் உனக்கான நல்லதை உன் முருகன் செய்ய காத்திருப்பான். அதே போலதான் இன்று இந்த காணொளியையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த கணம் நான் கூறிய வாக்கின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்திருந்தால் ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்னு இந்த பதிவில் நீ 3 முறை பதிவு பண்ணு. அது உன் நம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்கும். என் தங்க குழந்தையின் குணத்தை இங்கு இருக்கும் அனைவரும் புரிந்து கொள்ளும் நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ மறந்து விடாத. நீயாக இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. ஏனென்றால் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் கடினமாக தான் இருந்தது. இனி நீ கடக்க போகும் பாதைகள் உனக்கு பிடித்தவாறு அமைய வேண்டுமானால் அது உன் கைகளில்தான் இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ உன் கைகளால் நீ பிறந்த வருடத்தை தொட்டிருக்கிறாய். இந்த கணம் உன் அப்பன் கந்தன் உனக்கு கூறும் வாக்கு. இந்த வருடத்தில் இருந்து நான் உன்னுடனே பயணம் செய்கிறேன். உனக்கான நற்பாதையை நல் நேரத்தில் நான் உனக்கு நிச்சயம் காண்பிப்பேன். நீ அதில் ஏற்படும் தடைகளை யோசிக்காமல் தைரியமாக முயற்சி செய். என் குழந்தை, இந்த பிரபஞ்சத்தில் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் குடும்பத்திலே உன்னை ஒதுக்கி வைத்த நபர் உன்னையே உயர்த்தி பேசும் அளவுக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறப்போகிறது.
நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் நம்பிக்கையும் உன் முயற்சியும் ஒருபோதும் கைவிடாதே. தடைகள் வரதான் செய்யும். அத்தனை தடைகளையும் உனக்கு படிக்கல்லாக மாற்றி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் உன் அருகிலே இருக்கிறேன். ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். என் அன்பு குழந்தையே, நீ எடுத்து வைக்கக்கூடிய இந்த முயற்சி உனக்கு வெற்றியை நிச்சயம் தரும். இது உன் கந்தனின் அருள்வாக்கு, உன் அப்பனின் அருள்வாக்கு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. வீரவேல் முருகருக்கு அரோகரா.